Chitra, Social Talk. மூப்பனாருக்கு அவருக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்தது. நல்ல புரிதல், ரொம்ப நல்ல புரிதல். அப்புறம் 2 பேருக்கும் அலையன்ஸ் பிரிஞ்சிட்டோம். அவர் ஒரு தனி லைன் போயிட்டாரு, பிஜேபி கூட கண்டினியூ பண்ணிட்டாரு. நாங்க வெளியே வந்துட்டோம். அப்போ வந்து கனிமொழி குழந்தை பிறந்துருச்சு. கனிமொழி வந்து தலைவர் மூப்பனார்ட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். தலைவர்கிட்ட வந்து அடிக்கடி கன்சல்ட் பண்ணும், பேசும், வைக்கும். தலைவருக்கு வந்து அந்த குழந்தைய போய் பார்க்கணுன்ட்டு ஒரு எண்ணம். உடனே அவர் என்கிட்ட சொன்னார், அவர் வழக்கமாக எனக்கு என்ன ரொம்ப நக்கல் பண்ணி பேசுவார். ஏன்பா உங்கள் தலைவர் எங்கே இருக்காருன்னு கேட்போம். நான் உடனே சொல்லிட்டு நான் வெளியே போகும்போது சொல்லுப்பா அந்த பொண்ணு குழந்தைய போய் பார்த்துட்டு வரணும். நான் உடனே முரசொலியில் ஒரு டூர் ப்ரோக்ராம் வந்த உடனே அதை பார்த்துட்டு ஐயா 2-3 நாள் அவர் இல்லை வெளியே போகிறாரு. சரி அந்த அம்மாட்ட சொல்லு, ராஜாத்தி அம்மாட்ட வாரேன்னு சொல்லு. அந்த அம்மா வாங்கன்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு தலைவர் அந்த குழந்தைக்கு செயின்லாம் பண்ணி வச்சுருந்தாரு, எல்லாம் போட்டு எடுத்துட்டு கேம் அவுட்டு. மறுநாள் கலைஞர் பார்த்தாரு, ஏயா 2 பேரும் ஆள்ல நேரம் திருட்டுத்தனமாக போய் பார்த்து அப்படின்னு சொல்லி. புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அந்த அசம்பிளியில் அவங்ககிட்ட இருந்தேன்ல, அவங்க இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல் தடவை அசம்பிளியில் நீங்கள் வந்து அசம்பிளிக்கு வந்து வர்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து திரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இவங்கள மாதிரி பார்த்து எப்படி தயார் பண்ணிட்டு வர்றதுன்னுலாம் படிக்கணும்னு சொல்லிலாம் எங்களை வந்து புகழ்ந்தவங்க தான். நான் வந்து அவங்கள அன்றைக்கி அசம்பிளியில் நடக்கிற அந்த சம்பவத்தை அன்றைக்கி நான் தான் வந்து அவங்கள வெளியே கூப்பிட்டு வர்றேன் கூட இருந்து. ஏன்னா திருநாவுக்கரசு கே சார்லாம் அப்போ அவங்க கூட இருந்தாங்க. அவங்களோட காலையில் என்ன தான் முதல்ல அவங்க ரூமுக்கு கூப்பிட விட்டாங்க ஜெயலலிதா. இது மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் பிகமிங் த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சின்ன சஜஷனை கூட அவங்க சொல்ல விட மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அது பிறகு ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த உறவு வந்து புளிச்சு போச்சு. அது பிறகு வந்து ஒரு பிறகு அவங்க சரியாக வரல, அவங்களோட சரியாகவே வரல, பேச்சுவார்த்தையே இல்லை. எங்களை பார்க்கவே மாட்டாங்க அசம்பிளியில். எங்கள் தொகுதியிலலாம் வந்து ஷி கேவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த அஃபீஷியல்ஸ், நோபடி வில் கம் டு அவர் ஆஃபீஸ். நோ ஈவன் த பிடிஓ விஏவை கூட நாங்கள் கூப்பிட்டு வர மாட்டாங்க. கலெக்டர் கூட எங்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவார். அந்த மாதிரிலாம் வி சஃபர்ட் எ லாட் அண்டர் ஹர் லீடர்ஷிப். ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காத பல வசதிகள் வந்து அனுகூலங்கள், அட்வான்டேஜஸ் ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது. அதாவது ஈவன் காமராஜ் கூட ஒரு டிசிடென்ட்ஸ் உண்டு பார்ட்டியில். சிஎஸ் பக்தவச்சலம், கரெக்ட். அதுக்கு முன்னால் வந்து ராஜாஜி. ஸோ இவங்கெல்லாம் வந்து காமராஜரை கொஸ்டின் பண்ணுவாங்க ஒர்க் இதில். அதே மாதிரி அமைச்சரவையில் வந்து கேபினெட்டில் வந்து ஒரு 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 திட்டத்தை பாஸ் பண்ணும்போது he has to convince every மினிஸ்டர். எல்லா மினிஸ்டருமே அதை கேள்வி கேட்பாங்க. பார்ட்டி கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே வந்து அன்டிஸ்பியூட்டட் லீடர். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சி வந்து ரொம்ப ஓக்கல், அக்ரஸிவ். காமராஜுக்கு வந்து திமுக, எம்ஜிஆருக்கு வந்து திமுக, ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து எ ஃப்ரெண்ட்லி அப்போசிஷன். அதாவது அவங்க கோபப்படாமல் பேசணுங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படிலாம் வந்து ஒரு அனுசரணையாக பார்த்துக்கணும், அவங்கள கோபப்படாமல் பார்த்துக்கணும், அவங்கள வந்து ப்ரோவோக் பண்ணாமல் பார்த்துக்கணும், அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட வந்து ஒரு 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 சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கிடைக்கிறது வந்து வேற யாருக்கும் கிடைக்கல. ஆனால் அதை அவங்க வந்து எப்படி கையாண்டாங்கங்கிறதுல நிறையா ரிசர்வேஷன் இருக்கு. அந்த 10 ஆண்டுகள் வந்து அவங்களுடைய அக்சசபிலிட்டி வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இப்போ நான் சொன்னேன்ல, ராத்திரி 2 மணிக்கு போய் கலைஞர் எழுப்பலாம், காலையில் 9 மணிக்கு அசம்பிளிக்கு வரும்போது அவர் வந்து சபாநாயகர் அறைக்கு வந்துடுவார். அவரே வந்துடுவார். சபாநாயகர் அறையில் நாங்கள் அங்கேயே வந்து பேசி கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், அதை கொண்டு வர போகிறோம், இதை கொண்டு வர போகிறோங்கிறத அங்கேயே பெர்மிஷன் வாங்கி கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஒரு ஃபைலை கிளியர் பண்ணும்போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவரே கூப்பிட விடுவார். ஆனால் இந்த அம்மாட்ட வந்து அந்த சந்திப்பும் இல்லை, அந்த டிஸ்கஷனும் இல்லை. சரி, அமைச்சரவையில் அவர் கூட இருந்தவங்களாவது அவருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஸ்டேச்சர் உள்ளவங்களா, அப்படியும் அந்த அம்மாவுக்கு வந்து இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. ஆரம் வீரப்பன், ராஜாராம் எல்லாம் ஒருத்தராக வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த அம்மா வந்து ஒரு சிங்கிள் உமன் கவர்மெண்ட், சிங்கிள் உமன் பார்ட்டி. ஆனால் அதை வந்து
பெரிய வந்து இதில் பிளேயபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த ஆட்கள் கூட இந்த அம்மாவை வீட்டில் வந்து தான் பார்க்கணும். அதாவது வந்து ஹோம் மினிஸ்டர் சவான், ஹோம் மினிஸ்டர் வந்து சவான் ஹோம் மினிஸ்டர் மகாராஷ்டிரா. இன்னைக்கு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர்னு பார்க்குறீங்க. இந்த ஹோம் மினிஸ்டரை வந்து ஷீ நெவர் அலோட் ஹிம் டு லேண்ட் அட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட். ஷீ நெவர் அலோடு த எலெக்ஷன் கமிஷனர் டு கோ அவுட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டு கோ அவுட் ஆஃப் தி ஹோட்டல். அப்போ என்ன பவர்ஃபுல் லேடியாக இருந்தாங்கன்னு பாருங்க. யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து இஸ் வெர்ச்சுவலி வந்து ஹீ இஸ் ரூலிங் த என்டையர் கண்ட்ரி. அவரை வந்து நீ என் ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த சீஃப் மினிஸ்டர் டிஎன் சேஷன், ஆல் பவர்ஃபுல் எலெக்ஷன் கமிஷனர், அவரை வந்து ஹோட்டலை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இந்த சுப்பிரமணிய சாமியை வந்து மோடியாலே இன்னைக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த சுப்பிரமணிய சாமி வந்து தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓட வேண்டிய லெவல் ஆகிப்போச்சு. ஏர்போர்ட்டுக்கு ஓடி ஊருக்கு ஒளி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டெரராக இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவு அதிகாரத்தை வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வி. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எண்ணூர் மதுரவாயல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்பவுமே வந்திருக்க வேண்டிய திட்டம். அப்போ அவங்களுக்கு அதில் வந்து பொதுநல நோக்கே இல்லை. இந்த ரோடை இன்னைக்கு விட்டுருந்துப்பாங்களேன்னா இன்னைக்கு வந்து ஒரு இது வரைக்கும் 5-6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து அது 1300 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இன்னும் முடியலை. அது மாதிரி வந்து இந்த பெங்களூர் ஹைதராபாத் இந்த ரெண்டும் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளை முந்தி போயிட்டாங்க இல்லையா, அந்த 10 வருஷம் தான் காரணம். அந்த 10 வருஷம் அந்த அம்மா வந்து ஷி வாஸ் நாட் ஆக்சசிபிள் டு ஆல் பீப்புள். அவங்க யாரை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பெர்மிட் பண்ணாங்களோ அவங்கள தவிர வேற யாரும் நான் நினச்சி உங்களை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. ஒன்லி அவங்க டிசைட் பண்ணாங்களா இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க டிசைட் பண்ணாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஷி வாஸ் நாட் ஈஸிலி அக்சசிபிள். அது வந்து ஒரு பெரிய கேப். அதனால அந்த அக்சசிபிலிட்டி இல்லாதனால அந்த அம்மாளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. பெருந்தலைவர் காமராஜர் கலைஞர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை பார்க்க முடியுமோ அவ்வளோ பேரை பார்ப்பாங்க. ஏன்னா ஸோ தட் வந்து தே கெட் இன்ஃபர்மேஷன். அது பிறகு வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. பத்திரிகையாளர்களில் வந்து சில பேரை வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. முக்கியமான ரிப்போர்ட்டர்ஸு, முக்கியமான நிருபர்கள், இவங்க வந்து இப்போ வரங்க. இப்போ நீங்கள் இந்த அம்மாட்ட வந்து ஷோவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆக்சஸ். அது ஷோ கூட சொல்லுவார், எப்போ அவர் தான் சொல்லுவார், நான் கூட பார்த்து தான்ப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் பிளண்ட்டாக பேசக்கூடிய ஆள். அது வந்து நமக்கு வந்து அந்த அம்மாட்ட ஒரு பெரிய செட்பேக். கடைசியில் வந்து நான் என்ன ஒரு நாள் வந்து ஆளை வச்சு அடிச்சு விட்டாங்க. நான் வந்து மானாமதுரையில் பப்ளிக் மீட்டிங், அந்த பப்ளிக் மீட்டிங்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினேன் கவர்மெண்ட்டை. மறுநாள் பட்ஜெட் மீட்டிங். அது முதல் நாள் அதை பார்த்துட்டு சாயங்காலம் மாலை முரசு பேப்பரில் பெருசாக வந்துருச்சு. நான் அங்கே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏறி இங்கே வரணும், அசம்பிளிக்கு வரணும். அங்கே மதுரையிலே வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனில் எனக்கு ஐ சா சம் சஸ்பீஷியஸ் மூமெண்ட்ஸ். அங்கே 2-3 நின்னாங்க, நான் வர்றதை பார்த்தாங்க வச்சாங்க. நான் வந்து அப்புறம் ஏறி நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளே உட்காந்துட்டேன். இங்கே வந்து காலையில் 5 மணிக்கு இறங்கினேன் பாண்டியன் எக்ஸ்பிரஸில். எங்களுக்கு வந்து ஒரு பஸ் உண்டு எம்எல்ஏஸுக்கு வந்து ஃப்ரம் தி எக்மோர் ஸ்டேஷன் டு அசம்பிளி ஹாஸ்டல். அதில் காலைல வந்து இறங்கினேன் ஒரு 5:30 மணிக்கு. கொஞ்சம் இருட்டு. வந்து 2 சூட்கேஸ், ஆனால் பட்ஜெட் செஷன் 15 நாள் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காண்டி 2 ட்ரெஸ், என் கூட ஒரு அசிஸ்டண்ட்டு 2 பேரும் வந்தோம். அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் பழைய ஹாஸ்டலில் அந்த வாசலில் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்து போர்வை போட்டு மூடிக்கிட்டு யாருன்னு தெரியும். நான் வந்து ஆட்கள் நிறையா வருவாங்க. எம்எல்ஏ உள்ளே ஏறினேன். நான் போன உடனே வந்துட்டான்டான்னு சொன்னாங்க. விறகட்டை முருட்டுக்கட்டையை வச்சு சப்பட்டா போட்டப்போ அடிச்சிட்டான். எதிர்க்க வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குது. அசம்பிளி நடந்தோடனே போலீஸ் அவுட் போட்டான். நான் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால, அப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்ததுனால 2 சூட்கேஸையும் தூக்கி வச்சு பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு என் கூட இருந்தவரும் ஒரு பேச்சாளர், காங்கிரஸ் கட்சி பேசுகிறார், அவரும் முடிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி வேஷ்டியை மடித்து கட்டினோடனே கட்டையை விட்டு அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. பிறகு வந்து அதுக்குள்ளே போலீஸ் தூங்கிட்டு இருந்த போலீஸ்லாம் வந்தாங்க. பிறகு காலையில் வந்து அசம்பிளியில் வந்து பெரிய மோஷன் கொண்டாந்தோம். நாங்கள் ரோடு ரோக்கோ பண்ணோம். என்டையர் அப்போசிஷன் வழிநடை பண்ணோம். ஒரு 10 நாள் அசம்பிளியே போகலை, எல்லாம் தகராறு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு கூட சேடப்பட்டி முத்தையா தான் அப்போது சபாநாயகர். அவங்க வந்து நாங்கள் இல்லாமல் இருக்கும்போதே வந்து அவர் யார்கிட்டையோ பணம் வாங்கிட்டு கொடுக்கல அந்த தகராறு அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அசம்பிளிக்குள்ளே நாங்கள் ஹவுஸில் இல்லை. அப்படி அதனால் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமோனியஸ் சிச்சுவேஷன் தான் அந்த அம்மா கூட. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு கடைசி வரைக்கும் வரல எங்களுக்கு. வந்து ஏன்னா இங்கே நேராக வந்து அந்த அவங்க தாக்கப்படுற அன்னைக்கு என்னை தான் முதல்ல கூப்பிட விட்டாங்க. ஏன்னா நான் தான் வந்து அசம்பிளி விவகாரத்தை வந்து தலைவர் மூப்பனார் தான் பார்ட்டி லீடர்.
குமரி அனந்தன் வந்து வைஸ் பிரசிடென்ட்டு. நான் தலைவர் வந்து டெய்லி வரமாட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு காலைல வந்து நாங்கள் எங்கள் ரூமில் உட்காந்துருந்தோம். திருநாவுக்கரசரும் கேகேஎஸ் சாரும் வந்து அம்மா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே போனேன், அவங்க ரூமுக்கு போனேன். லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அவங்க. போன உடனே சொன்னாங்க, பீட்டர் இன்னைக்கு வந்து நான் ஐ ஹவ் இன்ஃபார்ம்டு டெல்லி, யூ ஹவ் டு சப்போர்ட் அஸ் டுடே. வேறு என்னன்னு ஒன்றுமே சொல்லாமல் பிளண்ட்டாக சொன்னாங்க. ஐ ஹவ் இன்ஃபார்ம்டு டெல்லி, யூ ஹவ் டு சப்போர்ட் அஸ் டுடே. நான் உடனே வெளியே வந்து ஃபோன் பண்ணி தலைவருக்கு சொல்லிட்டேன், ஐயா இப்படி பேசுகிறாங்க, என்ன சப்போர்ட்டுன்னு தெரியல, பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் வேறு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தலைவர் கிளம்பி வந்துட்டார். அப்புறம் வந்த பிறகு அசம்பிளியில் வந்து கலைஞர் பட்ஜெட்டை பிடுங்க இப்போ வாசிக்க ஆரம்பித்தார். பிறகு தகராறு வந்துச்சு. பிறகு இந்த அம்மா வந்து வாசல் வரைக்கும் நான் தான் கூட போனேன். அப்போ தான் சசிகலா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நீங்கள் வந்து இது இன்ஃபார்ம் ஐயாட்ட மூப்பனார்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நான் உடனே தலைவருக்கு வந்து சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து தேவகி நர்சிங் ஹோம் இருக்கு இல்லையா, நம்ம இசபெல் பக்கத்தில், அங்கே தான் வந்து அங்கே தான் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நானும் தலைவரும் போய் அங்கே போய் பார்த்தோம். சொல்கிறேன் இப்படிலாம் இருந்தோம். பட் ஆனால் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு முதல்ல இருந்தே ஒரு சரியான உறவு வரல. அதனால் அசம்பிளியில் வந்து அது பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அசம்பிளியில் இருக்கும்போதே நான் ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் ஆகிட்டேன் டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி கரியர். அதுக்கு பிறகு நான் பேச எழுந்திருக்க ஆரம்பித்தாலே இவர் சேடப்பட்டி வந்து, இனிமேல் இங்கே என்னையா பேச போகிறீங்க, அங்கே போய் பேசுங்க யாருன்னு சொல்லிடுவார். ஸோ எனக்கு எதிராக ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ ராஜ்யசபா கேண்டிடேட் எலெக்ஷனுக்கு காங்கிரஸில் இருந்தே. அப்போ காங்கிரஸே வந்து ரெண்டாக போயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 64 பேர் அப்போ மெம்பர்ஸ். அதில் வந்து ஒரு 44 பேர் நாங்கள் வந்து தலைவர் மூப்பனாருடைய இன்னொரு வாழப்பாடி ராமமூர்த்தியோட ஒரு 20 பேர் இருந்தாங்க. அவங்க சார்பாக ஒரு ஆளை போட்டு ராஜ்யசபாவுக்கு அதை எனக்கு எதிராக நிப்பாட்டி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் இருந்தால் கூட வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு டைனமிக் லீடராக, நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஒரு டைனமிக் லீடர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துருச்சு. திரும்ப ரிவைவலுக்குள்ள சந்தர்ப்பங்கள், அதாவது ஒரு 3-4 சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்திரா காந்தியுடைய மரணம், இந்திரா காந்தி மரணத்தப்போ வந்து அதை வந்து பயன்படுத்தி அந்த மரணத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அனுதாபால பேசிச்சு. அதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல. பிறகு வந்து ராஜீவ் காந்தியுடைய மரணம், அதனாலுடைய பயனும் காங்கிரஸ் கட்சி கிடைக்கல. மூணாவது வந்து 2006-11 வந்து கலைஞர் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வச்சுருந்தார். 90 பேர் தான் காங்கிரஸ் சப்போர்ட்டில் இருந்தால் தான் அது வந்து ஒரு அவங்க அப்பொழுது கூட வந்து ஒரு 5 மந்திரி வைக்கல, ஒரு மந்திரி சபை வாங்கி கொடுத்துருந்தா ஒரு 67க்கு பிறகு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த வாய்ப்பையும் தவற விட்டுடுச்சு. இது மாதிரி வந்து முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸு. அது மாதிரி அந்த டிஎம்சி பிறந்த நேரத்தில் வந்து அன்றைக்கி வந்து நரசிம்மராவ் வந்து ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவை ஏற்றிருப்பாரே. ஆனால் ரஜினிகாந்த் நான் காங்கிரஸ் முதலமைச்சராக உருவாக்குறேன்னு சொல்லித்தான் கூப்பிட்டு போனோம். ஷோ வந்து ரஜினிகாந்த்கிட்ட பேசி தலைவர்கிட்ட பேசி நான் வந்து கேம்பெயின் பண்ணுறேன், ஐ வில் மேக் தி காங்கிரஸ் டு பவர்னு சொல்லித்தான் இங்கேருந்து பிரதமரை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கே பிரதமரை பார்க்க உள்ளே போன உடனே ரஜினிகாந்தை வந்து அவர் ஒய் டோன்ட் யூ பிகம் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்டார். ரஜினிகாந்த் சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரியான வாய்ப்பு, இந்த மாதிரி வாய்ப்பு, அது மாதிரி ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. அது வந்து காங்கிரஸினுடைய பிளட் வந்து சக் பண்ணிடுச்சு லைஃப்பில். பார்ட்டி வந்து இன்றைக்கி சர்வைவலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது தமிழ்நாட்டில். ஸோ அதான் இன்றைக்கி நான் யதார்த்தம். அந்த ஸ்ட்ரகிளுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இளைஞர்கள் பெருவாரியாக காங்கிரஸில் இல்லாதது சொல்லலாமா? அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் வந்து எப்படி வருவாங்க ஒரு கட்சிக்கு வந்து, இளைஞர்கள் வருவதற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு. நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பார்ட்டியினுடைய இதே வந்து 25 அசம்பிளிக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த 25 அசம்பிளி, இந்த 10 பார்லமெண்ட்டு, இது வந்து இந்த தொகுதி மாறவே மாறாது. ஒரு 50 வருஷமாக இதே பார்லமெண்ட் சீட்டை திரும்ப திரும்ப வாங்கி இவங்களே தான் நிற்கிறாங்க. அப்போது மற்ற 200 தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குது? ரெண்டாவது, இந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் 8 தடவை எம்பி, 9 தடவை எம்பி, அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து போயிட்டா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுனால நான் ராகுல் காந்திக்கே ஒரு கடிதம் எழுதுனேன். நீங்கள் தயவுசெய்து வந்து ஒரு கோல்டன் ரூல் போடுங்க.
2 முறைக்கு மேலே தேர்தலில் நிற்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அருமை. 2 டைம்ஸ் நின்னாச்சுன்னா அப்பதான் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். யூ ஹேவ் டு கம் ஃபார் பார்ட்டி ஒர்க். 2 முறை நின்ன பிறகு பார்ட்டி ஒர்க்குக்கு வரணும். 70 வயதுக்கு மேலே தேர்தல் நிற்பதற்கு அனுமதி இல்லை. அது 70 வந்து நீங்கள் வேணால் எக்ஸப்ஷனல் கேஸில் 75 ஆக்கிடுங்க. ஒரு ரொம்ப இன்டிஸ்பென்சபிள் லீடர். 75க்கு மேலே எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் யாருக்கும் கிடையாது. அவங்க தே கேன் பிளே வந்து அட்வைசரி ரோல். 2வது ஒரே ஃபேமிலியில் 2 பேருக்குலாம் ஒரே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் இந்த கட்சி வளரும் அப்படின்னு எழுதுனேன். பட் ஐ டோன்ட் நோ அது இதெல்லாம் கேட்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. 67 பறி கொடுத்த அந்த ஆட்சியை திரும்ப மீட்கிறதுக்கு எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுத்தது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகளும் வந்து இன்னைக்கு வந்து அதை மாதிரி இப்போ இன்னைக்கு வச்சிங்களேன், இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற அகில இந்திய அரசியல் சூழ்நிலையில் ஒரு கூட்டணிக்குள்ள செயல்பட வேண்டிய நிர்பந்தம் வந்து இருக்குது. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்குது. மக்கள் வந்து அவரை நல்லவர், வந்து அதிகாரத்தை விரும்பாதவர், ஏழை எளிய மக்கள் மீது கரிசனம் உள்ளவர், ஒரு குட் வந்து அவருக்கு வந்து இருக்குது. அது வந்து யாருக்கு பயன்படுது? இப்போ இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து நடக்கிறார். இப்போ பீகாரில் நடக்கிறாருன்னா இந்த நடைபயணம் வந்து காங்கிரஸுக்கு வந்து அதனால் பயன் இல்லை, தேஜஸ்வி யாதவுக்கு தான் பயன். ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு தான் அதனுடைய பலன். இப்போ பாரத் ஜோடோ யாத்திரை நடந்து 6000-7000 கிலோமீட்டர் நடந்தார். அதனுடைய பலனை வந்து காங்கிரஸ் அனுபவிச்சிருக்கான்னு அனுபவிக்கலை. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இந்த கூட்டணிக்குத்தான் பயன்படுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் ரிவைவலுக்கு ஒன்றும் பயன்படாது. அப்போது இந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஆனால் அதே சமயத்தில் இந்த கூட்டணி இல்லாமல் அகில இந்திய அரசியல் வந்து ஆடி போகும். இப்போ இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஆதரவு இல்லைன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்றைக்கி மோடி அமித்ஷா கூட்டணியினுடைய அந்த ஆன்ஸ்லாட்டை எப்படி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இன்றைக்கி அங்கே ஒரு 30 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டாயம், ஸோ இதை மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இன்றைக்கி வந்து தமிழக காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து அதனுடைய சாக்ரிஃபைஸிங் தான். ஒவ்வொரு கட்டத்துலேயும் தியாகம் பண்ணி முதல்ல அண்ணன் இந்திரா காந்தி காலத்தில் வந்து வெறும் 9 நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டுக்கு வந்து அந்த அம்மா எனக்கு அசம்பிளி சீட்டே வேண்டான்னு சொன்னாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ திஸ் த சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு டுடே. பார்கெயின் பவரை லூஸ் பண்ணிட்டீங்க. பார்கெயின் பவரை லூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கட்சி அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கட்சியினுடைய உயிரோட்டம் வந்து குறைந்து கொண்டே போகுது. நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து பவர் ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ் தாங்க. அதிகாரம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து அரசியல் கட்சியாக நடத்த முடியாது. அப்போ வந்து வர்ற ஒரு இளைஞன் என்ன செய்கிறான்? நான் வரணும், நான் வந்து உடனே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக வரணும், நான் உடனே முனிசிபல் சேர்மனாக வரணும், பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக வரணும், எம்எல்ஏ வரணும், எம்பியாக வரணும். அப்போ அதுக்கு எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே தானே போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து காங்கிரஸில் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த இளைஞர்கள் இங்கே வர்றதுக்கு வந்து காரணம் இல்லைல்ல. ஸோ அந்த இஷ்யூவெல்லாம் இப்போ காங்கிரஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும். இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த கட்சியை உயிரோட்டமாக வைக்கணும்னா அவங்க ஒரு டிராஸ்டிக் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா பல கட்சிகளை விமர்சித்தாலும் காங்கிரஸை விமர்சிக்கலை. இதனுடைய அடிப்படையில் விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து 2026 தேர்தலில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கார். அவர் மாற்றி கொண்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மக்கள் செல்வாக்கு, பாப்புலாரிட்டி எல்லாம் வந்து வேற, எலெக்ஷன் வந்து வேற. எலெக்ஷன் நடக்கிற போலிங் டேட் அன்னைக்கு உங்கள் மெஷினரியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த சூழலெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுத்தார். அது நல்ல முடிவுன்னு தோணுது. நிச்சயமாக அவர் எனக்கு அப்படி முடிவெடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து இஸ் மேன் ஆஃப் த மாசஸ்.